அங்கிள். இருமா என்னன்னு பாக்குறேன். அபி, ஆட்டோல பெட்ரோல் இல்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே அங்கிள். வேலு, குழந்தைய காணும்னா எல்லாருக்கும் பதட்டம் வரும்ல. அந்த டென்ஷன்ல தான் அவ திட்டிருக்கப்பா. குழந்தைய காணோன்னா பதறதானே செய்வாங்க. அவ திட்டினதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல சார். எனக்கு இது போதும் வேலு. இந்த புரிதல் இருந்தாலே நீங்க சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. வேலு வேலு வேலு. வேலு. ஏய் அபி, நீ எப்படி இங்க? உட்காரு. ஆட்டோல பெட்ரோல் இல்ல, அதான் ஆட்டோ அங்கிள் பெட்ரோல் வாங்க போயிருக்காரு. நான் உன்னை இங்க பார்த்தேன்னா அதான் இறங்கி வந்துட்டேன். அப்படியா? இவ்வளோ தூரம் தனியா ரோட கிராஸ் பண்ணி வந்தா ஏதாவது காரு வண்டி வந்து இடிச்சா என்ன பண்றது? உன்கிட்ட சாரி கேட்க தான் வேலு வந்தேன். சாரியா? எதுக்கு? என்னால தானே சத்தி அம்மாலாம் உன்னை திட்டினாங்க. நான் தானே உன்னை கூட்டிட்டு போனேன். ஆனா நீயே கூட்டிட்டு போனதான் ஏன் சொன்ன? அதனால தானே எல்லாரும் உன்னை திட்டினாங்க. பரவாயில்லடா, என்னதானே திட்டினாங்க, நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. சரி, என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாம். சாரி சொல்ல தான் நான் இங்க வந்தேன். சரி, நீ எந்த தப்பும் பண்ணல, சாரி எல்லாம் கேட்க கூடாது. அண்ணே, சொல்லுங்க சார். ஒரு சாக்லேட் கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார். இந்தா, இதை வச்சுக்கோ. தேங்க்யூ. சரி, ஆட்டோ அங்கிள் வந்துடுவாரு, நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு, உனக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது, நானே உன்னை ஆட்டோல கொண்டு வந்து விடுறேன். சரியா? வா. பத்திரமா போ, சரியா? பாய். சரி வேலு, பாய். பாய். செஞ்ச தப்புக்கு வேலு மட்டும்தான் தண்டனை அனுபவிச்சிருக்கான். இன்னும் அந்த பொண்ணு தண்டனை அனுபவிக்கல. வேலு கூட அன்னைக்கு இருந்த அந்த பொண்ணு யாரு, எதுக்காக அந்த பொண்ணை வேலு போலீஸ்ல காட்டி கொடுக்காம இருந்தான், எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய் செல்வி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. இல்ல, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா நீயே ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. பொய் சொல்லாத. கொஞ்ச நாளா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருக்க. என்ன எதையோ நினைச்சு நீ பயப்படுற மாதிரியே இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன நீ எதுவும் தப்பு பண்ணல? நீ தப்பு பண்ணலன்னா கண்டிப்பா நான் வந்து உதவி பண்ணுவேன். ஒருவேளை நீ தப்பு பண்ணியிருந்தா போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு உன்னை விட மாட்டேன். கண்டிப்பா உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். என்ன பயந்துட்டியா? கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ என்ன கொலையா பண்ணிருக்க போற? என்கிட்ட சொல்லாம ஏதாவது பண்ணிருப்ப? எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். உங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துக்கு வேலு வந்தது யாருக்கும் பிடிக்கல. ஆனா நீ மட்டும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட. ஏன்? வேலு மாமானா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? வேலு நீ நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானவன். இங்க பாரு, ஒரு பொண்ணுக்காக கூட பிறந்த அண்ணனே கொலை பண்ணிருக்கான். ரொம்ப செல்ஃபிஷ். செல்வி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? வேலுவுக்கே தெரியாம வேலுவோட கேஸ் எடுத்து நான் விசாரிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அவரு கேஸ் எடுத்து நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க? அதான் தென்னரச கொலை பண்ணதுக்கு அவரு தண்டனையை அனுபவிச்சுட்டாரே, விட்டுறலாமே. அப்புறம் எதுக்கு திருப்பி இப்போ அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறீங்க? வேலு தண்டனையை அனுபவிச்சுட்டான். ஆனா வேலுவோட சேர்ந்து தென்னரச கொலை பண்ணால, அந்த பொண்ணுக்கு தண்டனை வாங்கி தரணும்ல. அந்த பொண்ணை காப்பாத்த தானே இவன் தண்டனை அனுபவிச்சான். அந்த பொண்ணை அவன் காப்பாத்த தானே இவன் எதுவுமே சொல்லல. இவன் சொல்லலனா நான் விடுவேனா? நானே கண்டுபிடிக்கிறேன். கொலை பண்ண 2 பேர்ல ஒருத்த மட்டும் தண்டனை அனுபவிச்சா போதுமா? அவளும் தண்டனை அனுபவிக்கணும்ல. வேலு கூட சேர்ந்து கொலை பண்ண அந்த பொண்ணு யாரு? இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வேலு அவளை காப்பாத்திட்டு தான் அவன் நினைக்கலாம். ஆனா அவளை கையும் காலுமா பிடிச்சு வேலு முன்னாடி ஒரு நாள் நிப்பாட்டுவேன். யார அவன் காப்பாற்றணும்னு நினைச்சானோ அவளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்காம விடமாட்டேன். இவர் எதுக்கு இப்ப இந்த கேஸ் எடுக்க போறாரு? நாம தான் அந்த கொலை பண்ண பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவாரோ?